எங்கள் கண்ணின் மணியாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெற்றோரின் நிலை பற்றி பரப்பப்படும் செய்திகளின் உண்மை நிலை என்ன விளக்கம் தேவை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயும் தந்தையும் சொர்க்கத்துக்குரியவர்கள் அப்படிங்கறத பல்வேறு ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். அவங்க எல்லாம் தௌஹீதிலே இருந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள், ஏகத்துவ வழிபாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இத பல ஹதீஸ்கள்லாம் பார்க்கிறோம், குர்ஆன் வசனங்களும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டிட்டு பல பிரார்த்தனைகளை செஞ்சாங்க, துஆக்களை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவங்க செஞ்ச துஆவையெல்லாம் அல்லாஹ் தஆலா கபூல் ஆக்கி இருக்கிறான். அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த துஆக்கள்ல ஒண்ணுதான் வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். இறைவனே, என்னையும் எனது பிள்ளைகளையும், என்னுடைய பரம்பரை பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று துவா செஞ்சு போயிட்டாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட துவா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயும் தந்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தில் வர்றாங்க. இவங்க ஏகத்துல இருந்தாதான் அந்த துவா சரின்னு வரும். இன்னைக்கு சில பேரு குர்ஆனை ஹதீஸையும் விளங்காமல் நரகத்திற்கு நாங்க செல்வோம் என்று திட்டமிட்டு இருக்கக்கூடிய வழிகட்ட வஹாபிகள் கூட்டம் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தை விஷயத்திலே கூட கை வைக்கிறார்கள். அவர்கள் இப்படி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் வந்து அவங்க வாப்பா அம்மாவெல்லாம் ஏகத்துல இல்ல அப்படிங்கிறாங்க, சிலை வணக்கத்துல இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லி காட்டுவதற்கு கூட நம்முடைய நாவு கூசுகிறது. அது கூசாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ என்ன ஆனிச்சு? அல்லாஹ் குர்ஆன் சொல்லி இருக்கிறானா இல்லையா? இப்ராஹிம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க மட்டும் சொன்னாங்க வபனிய, எனது பரம்பரை அத்தனை பேரையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பா இறைவனே அப்படி கேட்டுல போயிருக்கிறாங்க. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயும் தந்தையும் எப்படிப்பட்டவர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன அஷ்ரஃபுன் நாஸி ஹஸபன், நான் சிறந்த குடும்பத்திற்கு சொந்தக்காரன். நாங்க தைலமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஷிர்கிலே உள்ள குடும்பத்தை போய் சிறந்த குடும்பம் யாராவது சொல்லுவாங்களா? மன்னிக்கப்படாத குற்றம் அல்லவா ஷிர்கு? சாதாரண மன்னிக்கப்படுகிற குற்றத்தை செய்கிற குடும்பத்தை கூட சிறந்த குடும்பம் நம்ம சொல்ல மாட்டோமே. ஒரு ஆள் தண்ணி குடிக்கிறான்னு வைங்க, தண்ணின்றாக்கா மதுவை சொன்னேன், கல்லு குடிக்கிறான். இப்ப அது வந்து பாவம். அப்படி கல்லு குடிக்கிறவனுடைய குடும்பத்தை போய் நல்ல குடும்பங்கன்னு சொல்லுவோமா? அவன் அப்பாவும் குடிக்கிறான் மகனும் குடிக்கிறான்னு வச்சுக்கிறோங்க, அவன் குடும்பம் நல்ல குடும்பம் சொல்லுவோமா? குடிகார குடும்பம். ஏன்? ஆனா தண்ணி குடிக்கிறது, அதாவது தண்ணி அடிக்கிறேன்னு வேண்டாம் வச்சுக்கலாம், அந்த மது அருந்துவது அப்படிங்கிறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. ஆனா இறைவன் நினைத்தால் மன்னிப்பான். அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹு தஆலா இணை வைத்தல ஒரு காலம் மன்னிக்க மாட்டான், அதை தவிர மற்ற பாவங்களை நாடி உங்களுக்கு மன்னிப்பான். அப்ப கள்ளு குடிக்கிறது மன்னிக்கப்படுகிற குற்றம். அதை செய்தாலே அந்த குடும்பத்தை வந்து குடிகார குடும்பமோ நல்ல குடும்பம் சொல்ல மாட்டோம். ஒரு வீடு இருக்குது, அதுல வாப்பா மகன் எல்லாம் திருடுறான்னு வச்சுக்கிறோங்க, திருட்டுக்கார குடும்பம்னு சொல்லுவோமே தவிர நல்ல குடும்பம் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் மன்னிக்கப்படுகின்ற குற்றம். மன்னிக்கப்படுற பாவத்தை செஞ்சாலே அந்த குடும்பத்தை நல்ல குடும்பம் சொல்ல மாட்டோமே. மன்னிக்கப்படாத ஷிர்கை செய்கிற குடும்பத்தை போய் சிறந்த குடும்பமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மிகச்சிறந்த குடும்பத்திற்கு சொந்தக்காரன், நான் அஷ்ரஃபுன் நாஸி ஹஸபன்ங்கறாங்க, தைலமேல இருக்கிறது. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன கைருக்கும் அபன், தந்தையால் உங்களில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம், உங்கள் தந்தையை விட எனது தந்தை சிறந்தவர் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தலாயிலுன் நுபுவாவுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப சிறந்த தந்தை, உங்கள் தந்தை விட என் தந்தை சிறந்த தந்தை என்றாலே தௌஹீதில ஏகத்துவக்குள்ளே எவ்வளவு ஸ்ட்ராங்கா நல்லவங்களா இருந்திருக்கணும், இல்லைன்னா சிறந்த தந்தை சொல்ல முடியுமா? சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆனா தாவத் இப்ராஹிம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவின் பிரார்த்தனையின் வெளிப்பாடாக இருக்கிறேன். வ பஷாரத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நற்செய்தியின் வெளிப்பாடாக இருக்கிறேன். மூணாவதா சொன்னாங்க, வ ரூயா உம்மி, என் தாயார் கண்டாங்களே காட்சி, அதன் வெளிப்பாடாக நான் இருக்கிறேன். என்னை ஈண்டெடுத்த போது என் தாயார் ஒரு ஒளியை பார்த்தார்கள், சிரியா நாட்டுடைய கோட்டைகள் எல்லாம் தெரிந்தது. ஸல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க. இந்த ஹதீஸ் தப்ரான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி ஒரு காட்சி அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாருக்கு கொடுத்தானே, நல்லவங்களுக்கு தானங்க இந்த அற்புதங்களை எல்லாம் காட்டுவான். கராமத் யாருக்கு? நல்லவங்களுக்கு தானே.
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையும் தாயும் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கிறத இந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது எப்படி நாவுக்குசாம சொல்றாங்க. வதகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, நீங்க அல்லாஹ்வை தொழுதாங்களே, சிரம் அடைந்தார்களே, அவர்கள் வழியாக புரண்டு புரண்டு வந்தீங்க. இதுக்கு இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் கொடுக்கறாங்க அஸ்ராரு தன்ஜில் கிதாபுல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மீனஸ் சாஜிதி இல சாஜிதி, அல்லாஹ்வை வணங்குவோரிடமிருந்து அல்லாஹ்வை வணங்குவோரின் பக்கமாக, அதே போல அல்லாஹ்வை வணங்குவோரின் பக்கமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொலி அப்படி வந்துகிட்டு இருந்துச்சான், தூய்மையானவர்கள் வழியாக வந்துச்சான். இது ஒரு ஹதீஸா அறிவிக்குது. நம்ம கூட மௌலிதில் ஓதுவோம், மாசால நூறு முஹம்மதின் முத்தனக்கிலா ஃபித் தய்யிபீன தாஹிரீன ரவில் உலா படிக்கிறோம்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிய பரிசுத்தமான வழியாகவே கொண்டு வந்துகிட்டே இருந்தான் அப்படிங்கறதுதான். இது ஒரு ஹதீஸினுடைய கருத்தின் வெளிப்பாடு தான். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரொலி ஒருவர் பின் ஒருவராக நல்லோர்கள் வழியாக மீனல் அஸ்லாபில் ஹசனா இலல் அர்ஹாமி தாஹிரா, இதே வாசகம். அழகான தந்தைமார்களுடைய முதுகந்தண்டிலிருந்து தாய்மார்களின் தூய்மையான கருவறையின் பக்கம் அல்லாஹு தஆலா என்னுடைய பேரொலியை கொண்டு வந்து கொண்டே இருந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ இமாம் அபூ நுஐம் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய தலாயிலுன் நுபுவா ஹதீஸ் கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம ஹதீஸிலையும் அந்த மௌலிதிலையும் படிக்கிறோம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க தூய்மையான வழியாக, எப்படி? பரிசுத்தமான ஆண்களுடைய முதந்தண்டிலிருந்து பரிசுத்தமான பெண்களுடைய கருவறை பக்கம் அல்லாஹ் என்ன கொண்டு வந்துகிட்டே இருந்தான். அப்படிங்கும் பொழுது அப்ப ஸல்லல்லாஹு தாயும் தந்தையும் ஏகத்துவத்துல பிடிப்புள்ளவர்களாத்தானே இருந்திருக்க முடியும், பரிசுத்தமானதானே இருந்திருக்க முடியும். அப்படித்தான ஹதீஸ்களும் குர்ஆனை வசனங்களும் அறிவித்து காட்டுது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள். யாராவது நாவு கூசாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தை விஷயத்துல சில வார்த்தைகளை நீங்க கூறிட்டு மாதிரி செய்யறாங்க, அல்லாஹ் அவங்கள பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய லானத்து தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் யார் நோவினைப்படுத்துகிறார்களோ அல்லாஹ்வுடைய லானத்து அவர்களுக்கு இறங்கும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுது. அப்படிங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை பத்தி சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் எப்படி வேதனை அடையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை பத்தி சொன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் எவ்வளவு துன்பம் அடையும். அல்லாஹ் சொல்றான், என் ரசூலுடைய உள்ளத்துக்கு நீ நோவினை கொடுக்காதீங்க, என்னுடைய சாபம் தான் கிட்டுங்கிறான். ஆனா அந்த சாபத்தை வாங்கிக் கொள்வதற்கு தயாராகி விட்டவர்கள் தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் புனிதமானவர்கள், ஏகத்தில் இருக்கக்கூடியவர்கள், பரிசுத்தவான்கள், சொர்க்கத்துக்குரியவர்கள் அப்படின்னு உண்மையை புரிந்து கொள்வோம்.